வெண்ணிலா அன்பு பேசினதை முழுசாக கேட்டுறாங்க. கேட்டுட்டு டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் போட்டு உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பாட்டி இருந்ததுனால கண்ட்ரோல் பண்ணுறாங்க எமோஷனலாக. மீட்டிங் நடக்கும்போது வேறு பாதியிலே போயிடுறாங்க. இதை அன்பு புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் வெண்ணிலா பார்த்துருப்பாலும் டவுட் மட்டும் தான் போகிறாரு. அவங்க கன்ஃபார்மாக பார்த்துட்டாங்க கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் அவரும் யோசிக்கிறாரு. இதில் கண்மணி வேறு சாப்பாடு விட்றேன்னு வெண்ணிலா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தலைவலிக்குது அப்படின்னு விடு கண்மணின்னு சொல்லி வெண்ணிலா சொல்கிறாங்க. கண்மணி அதுக்கு ரொம்ப அக்கறையா நீ சாப்பிடாம வந்துட்டல, அதனால தான் நான் இப்போ வந்துட்டேன், நீ சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தாலே ஆடியன்ஸுக்கெல்லாம் ஒரு வெறுப்பும் கோபமும் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கண்மணிகிட்ட காமிக்கிறக்காக அன்பு லேப்டாப்பை வீடு கொண்டு போகிறாரு. அப்போ வெண்ணிலா அதையும் கெடுத்து விடுறதுக்காக அவங்க லேப்டாப்பை தூக்கிட்டு போய் பாஸ்வேர்டெலாம் போட்டு ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுறாங்க. டெலிட் பண்ணி விட்டதும் இல்லாமல் நேராக போய் அன்புக்கிட்ட சண்டை போடுறாங்க. நீங்கள் என்ன தான் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் கண்மணியை லவ் பண்ணுறேன்னு இன்னும் பொய்யா நடிக்கிறீங்க, இந்த வீடியோ போட்டு காமிச்சிட்டா கண்மணி உங்களை லவ் பண்ணிடுவாளா, ஏன் பொய்யா சொல்கிறீங்க, நீங்கள் உண்மையிலே உங்கள் மனசு நான் தானே இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் அவங்க சொல்ல அதை கண்மணி அங்கே இருந்து கேட்குற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஆனால் இதை கேட்டு என்ன ஆக போகுது, கண்மணியும் மறுபடியும் வெண்ணிலா வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. கண்மணி எந்த முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.